ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாசாவில் திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வீட்டிலே ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக பண்ணலாம். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொரி மாதிரி உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். லைட் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா வறுப்பட்டிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாசி பருப்பையும் சேர்த்து அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறணும். நல்லா ஆறுறதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ரவை மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தூளாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ரவை மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வெல்லம் பாகுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக பிடிக்கும்னா நீங்கள் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லாவே கரையணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வடிகட்டல் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ அந்த வெல்லத்தில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபில்டர் ஆக்கிடும். பாருங்கள், வெல்லத்தில் இருந்த அழுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகியாச்சு. ஸோ இந்த வெல்லத்தோட தண்ணி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை தண்ணியோட சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதா தண்ணி எல்லாம் சேர்த்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தோட தண்ணி எனக்கு 1.5 கப் அளவுக்கு வந்தது. மிச்சம் 4.5 கப் அளவுக்கு சாதா தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு நல்லாவே கலரி விட்டுக்கலாம். கைவிடாமல் கலரிக்கோங்க, இல்லாட்டி லம்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இது நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நல்லாவே இது குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆகிற சமயத்தில் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லாவே இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட களி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான திருவாதிரை களி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன பதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.